வணக்கம். இன்றைய தினம் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த பிரச்சாரத்தின் போது ஒரு நெகிழ்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் தூத்துக்குடியில் சிந்தலக்கரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் ராமநாதபுரம் திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காமராஜர் மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் இன்று காலையிலேயே வாக்கு சேகரிக்க துவங்கினார். நகர காய்கறி மார்க்கெட்டுக்குள் நுழைந்து திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக அங்குள்ள வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது ஒரு பாட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நோக்கி அழுது கொண்டே ஓடி வந்து காய்கறி வாங்குவதற்காக வைத்திருந்த 1500 ரூபாய் பணத்தை எங்கேயோ தொலைத்து விட்டதாக கண்ணீர் விட்டு கதறி அழுதார். இதை கேட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பாட்டியை ஆறுதல் படுத்தினார். அருகில் நின்று கொண்டிருந்த திமுக எம்பி கனிமொழியும் பாட்டியை கட்டி அணைத்து சமாதானப்படுத்தினார். அதன் பிறகு திமுக சார்பில் அந்த பாட்டிக்கு 2000 ரூபாய் பணம் அப்போதே வழங்கப்பட்டது. அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பாட்டி நன்றி கூறிவிட்டு சென்றார். பிறகு லைன்ஸ் டவுன் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போது 7வது தெருவில் உள்ள சூசை தப்பாசி என்ற மீனவர் வீட்டிற்கு சென்றார். முதலமைச்சருடன் எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோரும் சென்றனர். மீனவர் சூசையின் குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அவரது வீட்டில் டீ குடித்தவாறே முதலமைச்சர் அவர்களிடம் வாக்கு கேட்டார். கனிமொழி உங்கள் வீட்டு பிள்ளை, அவரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வரும் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு அங்கிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு சூசை வீட்டிலிருந்து கிளம்பி சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதற்கு பிறகு லைன்ஸ் டவுன் பகுதியில் இருக்கும் அத்தனை தெருக்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்று வாக்கு சேகரித்தார். ஸ்டாலினை பார்த்ததுமே அந்த பகுதி மக்கள் பூரிப்படைந்தனர். முதல்வருடன் சேர்ந்து செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்தனர். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.